எவன்டா அவன் ஆட்டோ மேல மோதினவன்? புது வண்டி வாங்கி பூஜை போட்டு இப்பதான் கொண்டாட இறங்குறாக்கில. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஓ பஸ் பார்ட்டியா? என்ன மன்னிச்சிருக்க. என் வைஃப் ஹாஸ்பிடல் இருக்கா, எனக்கு அர்ஜென்டா போறோம் ப்ளீஸ். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிடல் எனக்கு முதல்ல என் வண்டி போய் சொல்லிட்டு போடா. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு அர்ஜென்டா போறோம் ப்ளீஸ், என்ன விட்டு. ப்ளீஸ், என் வைஃப் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா, அதனாலதான் நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சு. சோமு, சோமு, லட்சுமி, சோமு. மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? சொல்லுங்க மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? நான் வந்திருக்கேன் லட்சுமி, கண்ணை திறந்து பாரு லட்சுமி. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ப்ளீஸ். லட்சுமி, லட்சுமி ப்ளீஸ். லட்சுமி, மத்தவங்க யாரை பத்தி நான் கவலைப்படல, ஆனா உங்க பிரிவை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை, என் பொண்ணு. தம்பி, ஆச்சரியப்படாத. நானும் அந்தோணியும் சேர்ந்து 2 குடும்பத்தையும் சமாதானப்படுத்திட்டோம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட சந்தோஷமா இதையும் கேட்டுக்கப்பா. உன் குழந்தைக்கு வர்ற வியாழக்கிழமை இவங்க முறைப்படி ஞானஸ்தானமா. என்னது? வெள்ளிக்கிழமை அவங்க முறைப்படி காது குத்து கல்யாணமா. அது எப்படி முடியும்? எங்க முறைப்படி வியாழக்கிழமை அன்னைக்கு முதல்ல காது குத்து கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க முறைப்படி ஞானஸ்தானமோ என்ன ஸ்நானமோ என்னமோ பண்ணீங்க. என்னன்னா என்ன நொன்னா? முதல்ல வியாழக்கிழமை ஞானஸ்தானம் தான் பண்ணணும். அது எப்படி முடியும்? முதல்ல நாங்க தான் காது குத்து கல்யாணம் பண்ணுவோம். முதல்ல ஞானஸ்தானம் தான் பண்ணணும். நீங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. நாங்க இப்பதான் வாழ்க்கையில முதல் படியை எடுத்து வச்சிருக்கோம். முதல் படியிலே காலம் முடிச்சிடாதீங்க. என் குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க அன்பு மட்டும் போதும். தாமஸ், சாரிப்பா, நான் யாரும் மனசை புண்படுத்த விரும்பல. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். ஆனா ஒரு லிமிட் வரதா. எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை உங்க வரவினால சங்கடமான வாழ்க்கையாவனா உங்க வரவு மட்டும் இல்லை, உறவு கூட எனக்கு தேவையில்லை. என் குழந்தை எந்த மதத்துல வளர்றாங்கிறத விட எங்க குழந்தையா வளரணும், அதுவே எங்களுக்கு போதும். அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்காரனை பார்க்கலாம், இங்கிலாந்துக்கு போனா இங்கிலீஷ்காரனை பார்க்கலாம், பிரான்ஸுக்கு போனா பிரெஞ்சுக்காரனை பார்க்கலாம்.
ஆனா இந்தியாவுல இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், தமிழன், தெலுங்கன், பஞ்சாபி, குஜராத்தி என்னதெல்லாம் அப்படிப்பட்ட மதங்களோட தான் வாழணும்னா அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க மதங்களோட வாழ ஆசைப்படல, மனசோட வாழ ஆசைப்படுறோம். எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சபாஸ், இப்பதான்டா நீ மனுஷன். எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ இனி நீ சந்தோஷமா தான் இருப்ப. யாராவது பார்த்தா போறாங்க. யாரு பார்க்க போறா? இருக்கிறதுல தான் போயிடுச்சே. அப்புறம் நம்ம புருஷிதா அப்படியே கொஞ்சம் திரும்பிக்க. எதுக்கு? அடுத்த முயற்சிக்கு இப்ப நம்ம மனசு ரெண்டும் புதுசு.